ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக். நந்தமரி அவங்களுடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தேவாரா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க சிவா கொரடலா. முக்கியமான கதாபாத்திரத்தில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஜான்வி கபூர் நடிச்சிருந்தாங்க. படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருந்தார். படம் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் இப்போ வரைக்கும் 10 நாள் ஆயிருக்குது. இந்த 10 நாளினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி ஜிபிஓசி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 466 கோடி ரிலீஸ் இது வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக ரிலீஸ் ஆனதுலேருந்து ஆகியிருக்குன்ற அப்டேட் வெளிவந்ததுலேருந்து இது ஜூனியர் என்டிஆருடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கிருத்திகா கேமரா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ்னுடைய கான்செப்ட் ரிலேட்டடாக பண்ணது. அந்த ஃபோட்டோஸ்க்கு எக்கச்சக்க லைக்ஸ் விழுந்துட்டு இருக்கு. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஃபிலமன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் அவர்கள் வழங்கக்கூடிய திரைப்படம் தான் பிளடி பகர். அண்ட் இந்த திரைப்படத்தை சிவபாலன் முத்துக்குமார் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் கவின் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய கம்மிங் அப் அப்படின்ற ஒரு சாங்கும் அண்ட் படத்தினுடைய ரீசன்ட் புது போஸ்டரும் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ செம வைரலாக போயிட்டுருக்குது. அண்ட் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 31 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. இந்த கமெண்ட் ஃபேன்ஸ்லாம் புது போஸ்டர்ஸ் புது அப்டேட்ஸ் வரும்போதெல்லாம் சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வைரா மற்றும் எஸ்ஆர்டி என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பெயர் தான் மட்கா. அண்ட் இந்த திரைப்படம் நவம்பர் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்தை கருணாகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. அது இப்போ சோஷியல் மீடியாவில் 5 மில்லியன் வியூஸை தாண்டி வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது. ட்ரெண்டிங் நம்பர் 1ல. கௌரி கிஷன் நவராத்திரி ஸ்பெஷலில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்காக. ஸ்டோன் பேஜ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஸ்நாக்ஸ் அண்ட் லேடர்ஸ்னுடைய நியூ ஒரிஜினல் சீரீஸ் 1லேருந்து 9 வரைக்கும் எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அண்ட் இந்த சீரீஸ்னுடைய டிரெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமலா கமேஜ் மற்றும் திவாகர் கமல் அண்ட் இவங்களோட சேர்ந்து அசோக் மற்றும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பரத் முரளிதரன் இவங்களாம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது அக்டோபர் 18 உங்களுக்கு ஃபேவரட்டான ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் கிட்டத்தட்ட 240 நாடுகளில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை இந்த டீம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. ஸ்ரேயா பிலோகர் இப்போ ரீசன்ட் ஃபோட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். லைகா ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய நடிப்பில் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேட்டையன். டிஜே ஞானவேல் அவர்களுடைய டைரக்ஷனில் அனிருத் அவங்களுடைய இசையில் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் அவரோட சேர்ந்து மஞ்சு வாரியர், ஃபஹத் ஃபாசில், ராணா டகுபதி, வெங்கடேஷ், பெரிய ஸ்டார் காஸ்டிங் லிஸ்டே இருக்குது. அமிதாப் பச்சன் முதல் கொண்டு எல்லாரும் இதில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா படம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 10 நவராத்திரி முன்னிட்டு ஆயுத பூஜை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். படத்தினுடைய ப்ரீ புக்கிங்லாம் ஓப்பன் ஆகி எல்லாரும் பயங்கர ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுரவி மற்றும் சம்ரித்தி அவங்களுடைய ஃபோட்டோஸ்னுடைய ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க. இது ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் ரவி பசூருடைய இசையில் ஈஸ்வர் கார்த்திக்குடைய டைரக்ஷனில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜீப்ரா. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சத்யராஜ், சத்யதேவ் அண்ட் தனஞ்சயன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோடு சேர்ந்து பிரியா பவானி சங்கரும் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் செட் ஆகிடுச்சு ரிலீஸ்க்காக அப்படின்ற அப்டேட்டை தான் படக்குழுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ October 31 தீபாவளியை முன்னிட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குழுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜியா சங்கர் கேஷுவலாக அவங்க எடுத்த கிளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். என்ஜாய் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் வந்து அங்கம்மாள். அண்ட் இந்த திரைப்படம் வந்து பெருமாள் முருகன் அவருடைய சிறுகதையான கோடி துணியினுடைய கதையை எடுத்து தான் இது வந்து படமாக்கியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மாமியில் வந்து கலந்துக்கிட்டு நல்ல ஒரு படமாக வந்து தேர்வாகி இருக்குது. ஸோ அதை முன்னிட்டு இந்த படத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படத்தில் சரண் மற்றும் கீதா கைலாஷம் அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு முகமது மன்சூர் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்கிறாங்க. ஷில்பா ஷெட்டி லெதரில் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான லாங் நெட் ஸ்லீவ்ஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ், உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில். அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.